மதியம் வச்ச சாப்பாடு மிச்சமாயிருச்சு. நைட்டு சமைக்க தேவையில்லைன்னு ஃப்ரீயாக இருக்கப்போ தாங்க ஹஸ்பண்ட் கால் பண்ணி சிக்கன் சாப்பிடணும் போல் இருக்குது, எடுத்துகிட்டு வரேன், சமைச்சு தரையான்னு கேட்பாங்க. முடியாதுன்னு நாங்கள் சொல்ல முடியும். சமைக்கிறதுலாம் பெரிய வேலை இல்லைங்க. எண்ணெய், கடுகு, வெங்காயம் போட்டு வணக்கி சிக்கன் போட்டு தண்ணி விட்டதும் தக்காளி பேஸ்ட்டு, மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி வெந்தது இறக்குனா டேஸ்ட்டான சிக்கன் ரெடிங்க. பட் ப்ராப்ளம் அதே இல்லைங்க. நான் எப்பெல்லாம் கிச்சனுக்குள்ளே போகிறேனோ அப்போல்லாம் நானும் வருவேன்னு ஒருத்தர் அடம் பிடிச்சி வந்து எடுப்பில் உட்காந்துக்குவான். உட்காந்தது மட்டும் இல்லாமல் நான் சமைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் எடுக்கிறனோ அந்த பொருள்லாம் எனக்கு வேணும்னு சொல்லி அடம் பிடிப்பான். கொடுக்கலன்னா அதுக்கு ஒரு சத்தம் போடுவான். ஃபஸ்ட்லாம் இவன் எப்படா நடப்பான், எப்படா நம்ம கிச்சனுக்குள்ள இருக்கப்போ ஒடியாந்து அம்மான்னு சொல்லி கால் கிட்ட வருவான் அப்படின்னு ஃபீல் ஆகுங்க. எப்போ நடக்க ஆரம்பித்தானோ நான் கிச்சன் போனால் கிச்சன் வரான், பாத்ரூம் போனால் பாத்ரூம் வரான், எங்கே போனாலும் பின்னாடியே வராங்க. வர்றது மட்டும் இல்லாமல் அங்கங்கே கீழே விழுந்து அதுக்கு வேற ஒரு அழகுங்க. உங்கள் குழந்தை இப்படி தானான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.